அன்றைய நாள் வேலைக்கு போன கணவனை இன்னமும் காணவில்லை என்றதும் கீதாவின் மனம் தவிக்க தொடங்கியது. அவனின் அலைபேசிக்கு பல தடவை அழைத்து பார்த்தும் அவன் அதனை எடுக்கவில்லை என்ற போது மேலும் பயந்தாள் கீதா. வர்ற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ? கடவுளே, அப்படி ஒன்றும் நடந்திருக்க கூடாது. இறைவனை மனமுருகி வேண்ட தொடங்கிய போதுதான் அவனின் பைக் சத்தம் கேட்டு மலர்ந்தாள் கீதா. ஓடி வந்து வெளியில் பார்த்தவள் தனது கணவன் வந்திருப்பதை அறிந்து அவனை பார்த்து புன்னகைத்து கொண்டாள். பைக்கை விட்டு இறங்கியவன் நேராக கீதாவின் அருகில் வந்து கையில் வைத்திருந்த அலுவலக பையை தூரமாக எறிந்தான். அப்போது அதிலிருந்து கீழே விழுந்த டிஃபன் பாக்ஸ் உணவுடன் சிதறியது. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? உப்பும் இல்ல, புளியும் இல்ல. ச்சே, மனுஷன் சாப்பிட முடியுதா? கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி வீசியவன் அதே வேகத்தில் அவளின் கன்னத்தில் ஒரு அறையும் விட்டான். அவனின் இந்த எதிர்பாராத தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத கீதா தடுமாறியபடியே சற்று தள்ளி போய் கீழே விழுந்தாள். அவள் கீழே விழுந்ததை கூட பார்க்க விரும்பாத நிதன் குளியலறை நோக்கி சென்றான். எதற்கு அடித்தான் என்பது கூட தெரியாமல் வலித்த கன்னத்தை தடவிய கீதாவின் கண்களில் கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்தது. அறையின் வாசலில் திரை சேலையை பிடித்தபடி மறைந்திருந்த கீதாவின் மகள் தந்தை குளியலறைக்குள் போகும் வரை பார்த்திருந்து விட்டு தாயை நோக்கி ஓடி வந்தாள். தன்னிடம் ஓடி வந்த மகளை அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்த கீதா தன்னை அடிப்பதை மகள் பார்த்து விட்டதை உணர்ந்து கவலை அடைந்தாள். அம்மா, அப்பா ஏன் உங்களை அடிச்சார்? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? அப்பா மோசம்மா, நீங்க பாவம்மா. தனது மணலை மொழியில் சொல்லியவாறே வழிந்து கொண்டிருந்த தாயாரின் கண்ணீரை துடைத்து விட்டாள் அணுக்குட்டி. தன்மேல் அக்கறை காட்டிய தனது மகளை எண்ணி பூரித்து போன கீதா அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொஞ்சினாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பின்னர் அணுவை விளையாட சொல்லி அனுப்பிவிட்டு எழுந்து சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் கீதா. அப்படி என்ன சாப்பாட்டுல குறை? நானும் இதைத்தானே சாப்பிட்டேன், நல்லா தானே இருந்துச்சு, பிறகு என்ன? சிந்தித்தபடியே தேநீரை தயாரித்த கீதா நிதன் மீது கடும் கோபத்தில் இருந்தாள். அப்போது நிதனின் அலைபேசி ஒலிக்கும் சத்தம் கேட்கவே வெளியே வந்த கீதா மேசையில் வைத்திருந்த அலைபேசியை எடுத்து பார்த்தாள். ஆண் ஒருவரின் பெயரில் இருந்த அந்த அழைப்பை எடுத்து காதில் வைத்தாள் அவள். என்ன, நான் சொன்னது போல செய்துட்டீங்களா? இப்ப அவ உங்க மேல கோபமா இருப்பா, எதுவும் பேச மாட்டா. நீங்களும் எதுவும் பேசாதீங்க, அப்படியே உங்க கோபத்தை மெயின்டைன் பண்ணுங்க. ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பி வாங்க, நான் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க, நான் வைக்கிறேன். படப்படவென்று பேசிய ஒரு பெண் இவ்வாறு சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தாள். அவள் அவ்வாறு சொல்ல சொல்ல தனது தலையில் பேரிடி விழுவது போல் உணர்ந்தாள் கீதா. தனது கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் உள்ளான் என்பதை அறிந்த போது அதிர்ச்சிக்குள்ளானாள் அவள். நிதன் இப்படி செய்வான் என்பதை ஒரு துளியும் நம்பி இருக்காத கீதா அது தன் கண் முன்னே நடந்தேறி கொண்டிருப்பதை எண்ணி அதிர்ந்தாள். நிதன், நீங்களா இப்படி? இது எப்ப இருந்து நடக்குது? நான் உங்களை மலை போல நம்பி கொண்டிருக்க நீங்க எனக்கு துரோகம் செய்யறீங்களா? அவளோட 2 நாள் ஊர் சுத்த போறீங்களா? அதுக்காக என்ன அடிச்சு கோபப்படுத்தி இவ்வளவு நாடகம் போடணுமா? ஐயோ, எனக்கு தலை சுற்றி கொண்டு வருதே. சிந்திக்க சிந்திக்க நிதனின் செய்கையை அருவருப்பாக உணர்ந்தாள் கீதா. அப்போது அவன் வரும் சத்தம் கேட்டு அவனின் அலைபேசியை அங்கே வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் கீதா. அதே வேளை தலையை துவட்டி கொண்டு வெளியே வந்த நிதன் அறைக்குள் சென்று உடையை மாற்றிக்கொண்டு தனது துணிமணிகள் அடங்கிய பெட்டியுடன் வெளியே வந்தான். மேஜை மீது வந்து அமர்ந்தவனுக்கு தேநீரை கொண்டு வந்து கையில் கொடுக்காமல் மேஜை மீது வைத்தாள் கீதா. அவனும் அதை எடுத்து பருகிவிட்டு எழுந்தவாறே தான் வேலை விஷயமாக வெளியூர் செல்வதாகவும் வர 2 நாள் ஆகும் என்றும் சொல்லியவன் அவளின் பதிலுக்கு காத்திருக்காமல் வெளியேறினான். அவன் எங்கு போகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட கீதா வெற்று புன்னகையை மட்டும் விட்டு கொண்டாள். பைக்கில் ஏறி அவன் செல்வதை பார்த்தபடியே இருந்த கீதா அப்படியே கீழே அமர்ந்தாள். தனது கணவன் இன்னொருத்தியை தேடி சென்று விட்ட பிறகு இனி தனக்கு இங்கே என்ன வேலை என்று சிந்திக்க தொடங்கினாள். பக்கத்து வீட்டு ராணியின் கணவனும் இப்படித்தான் என்றாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ராணி அவன் போலத்தான் வாழ்கிறாள் என்பதை ஒரு நாள் அறிந்த போது அவளை கண்டபடி ஏசியதோடு அங்கு செல்லாமலும் விட்டிருந்தாள் கீதா. அது இப்போது கீதாவின் நினைவில் வந்த போது தானும் அந்த நிலைக்கு வந்து விட்டதை எண்ணி கண்ணீர் சிந்தினாள். இன்னொருத்தியிடம் போய்விட்டு வந்து தன் கூடவும் வாழ நினைக்கும் நிதனை அருவருப்பாக பார்த்தாள் கீதா. சீ, இந்த கேவலமான வாழ்க்கையை வாழ்றதை விட தனித்து வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னால ராணி போல சகித்து வாழ முடியாது, நான் விலகி போயிடணும். ஆமா, அதுதான் சரியானது. இனி நிதன் கூட வாழ்வது சாத்தியமில்லை என உணர்ந்தவள் வேகமாக எழுந்து தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டாள். அவன் வாங்கி தந்த பொருட்களை அங்கேயே வைத்துவிட்டு அணுக்குட்டியை தூக்கி கொண்டாள். ஏற்கனவே அழைத்திருந்த ஆட்டோவும் வந்து சேரவே அதில் ஏறிக்கொண்டு தாயாரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் கீதா. தாயாரிடம் விஷயத்தை கூறி அழுத போது மகளுக்கு ஆறுதல் கூறியவர் அத்தோடு ஆலோசனையும் வழங்கினார்.
ஆம்பளைங்க என்றால் இப்படித்தான் முன்ன பின்ன இருப்பாங்க, நாம தான் திருத்தணும். நீ போய் அவனை திருத்து. இதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம்தான், அவசரப்படாத, நீ வீட்டுக்கு போ. நம்பி வந்த தாயாரும் தன்னை திருப்பி அனுப்ப முயற்சித்த போது யாவும் வெறுத்து போனதாய் உணர்ந்தாள் கீதா. ஆண்களுக்கு மட்டும் ஒரு நீதி, பெண்களுக்கு மட்டும் ஒரு நீதியா? இதை நான் செய்தால் அவன் ஏற்றுக்கொள்வானா என்னை? தாயாரிடம் வாக்குவாதம் செய்து கொண்ட கீதா இறுதியில் தனது முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதில் தெளிவாக இருந்தாள். அத்தோடு இங்கே இருப்பதும் இவர்களுக்கு தொல்லைதான் என்பதையும் உணர்ந்தாள். வீட்டிற்கு போவதாக தாயாரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் கீதா. எங்க போவது என்று தெரியாமல் ஏதோ ஒரு தூர பேருந்தில் ஏறியவள் போய்க் கொண்டிருக்கிறாள், மகளுடன் தனித்து வாழ்வதற்காக. சகிப்புத்தன்மை என்பது எல்லோராலும் அது முடிவதில்லை. சிலர் சமுதாயத்திற்காகவும் சிலர் தமது பிள்ளைகளுக்காகவும் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு உயிரற்ற பிணம் போல் வாழ்கிறார்கள். சிலர் மட்டும் அதிலிருந்து வெளிவந்து தனித்து வாழ நினைக்கிறார்கள். எதுவும் அவரவர் முடிவே. ஒரு முடிவில் உறுதியாக இருந்துவிட்டால் அதனை யாருக்காகவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தன்னால் தனித்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும், எங்கும் வெற்றி பெற்று விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோ கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம். திருமணமாகி கண்களில் தழும்பிய நீரோடு பெற்றோரிடம் விடை பெற்ற லட்சுமிக்கு இனி கணவன் வீடுதான் அவளின் வீடாக போகிறது என்ற நிலையில் அவளுள் எழுந்த மன உணர்வை யாருக்கும் வெளிப்படுத்த அவளால் முடியவில்லை. கரணின் கரத்தை பற்றியபடி நடந்து சென்று வாகனத்தில் ஏறியவளின் மனம் கனத்து போய் கிடந்தது. வாகனம் புறப்பட்டு சென்ற போது தனது கரத்தை பற்றிய கரணின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் லட்சுமி. முதலிரவு என்ற பெயரில் அறைக்குள் சென்றாலே தவிர அதனை கொண்டாடும் மனநிலையில் அவள் இருக்கவில்லை. பட்டப்படிப்பு படித்து முடிக்க வேண்டும் என்ற அவளின் கனவை அவளின் பின் உள்ள சகோதரிகளை காட்டி திருமணம் செய்து வைத்து விட்டது அவளின் மனதை அதிகம் பாதித்து விட்டிருந்தது. தன்னை அணைக்க நினைத்த கரணிடம் இன்று வேண்டாம் என்று கெஞ்சினாள் லட்சுமி. ஆசையுடன் அவளை அனுபவிக்க காத்திருந்த கரனுக்கு அது பெருத்த ஏமாற்றமாகி போக அவள் கெஞ்ச கெஞ்ச அவளை அனுபவித்து முடித்தான். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோட மரக்கட்டையாகி அவனின் பசியை தீர்த்த லட்சுமி அடிவயிறு வலிக்க வலிக்க இரவு முழுவதும் அழுது தீர்த்தாள். தனது வேலையை முடிந்த திருப்தியில் குரட்டை விட்டு அவன் தூங்க ஆரம்பித்த போது அவனின் அரக்கத்தனத்தை வெறுத்தாள் லட்சுமி. அதிகாலையில் நேரத்தில் எழும்ப வேண்டும் என்று மாமியார் சொன்னதற்கேற்ப எழுந்த போது அவனின் கை தன்னை பிடிப்பதை உணர்ந்து அவனிடமிருந்து விடுபட போராடினாள் லட்சுமி. ஆண்மையின் திமிரிலும் அரக்கத்தனத்திலும் லட்சுமி தோற்றுத்தான் போனாள். மிக தீவிரமாக போராடினால் வெளியில் சத்தம் கேட்கும் என்பதால் அடங்கி போனாள். மறுபடி பிணமாக கிடந்தவளை அவள் கெஞ்ச கெஞ்ச அனுபவித்து விட்டு அவன் தூங்கி போக வழி தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுதாள் லட்சுமி. மனைவியை மனைவியாக நடத்தாமல் விபச்சாரி போல நடத்தி அவனின் செயல்பாடுகள் அவனை வெறுக்க தோன்றியது. கதறி அழ முடியாமலும் எழுவதற்கு கஷ்டமான நிலையிலும் எழுந்த லட்சுமி சற்று தடுமாறியபடி நடந்து குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். தலைக்கு முழுகிவிட்டு மாமியார் தயாராக வைத்திருந்த தேநீரை எடுத்துக்கொண்டு கணவன் இருந்த அறைக்குள் நுழைந்த லட்சுமி திடுக்கிட்டாள். படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருந்த கரண் மேஜை ஒன்றை தன் முன்னே வைத்து அதில் மது பாட்டில்களை வைத்திருந்தான். அதில் ஒன்றை எடுத்து அருந்தியும் கொண்டிருந்தான். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த லட்சுமி அவன் குடிப்பதில்லை என்று சொல்லி தன்னை ஏமாற்றி விட்டதை உணர்ந்து கோபம் கொண்டாள். ஆனாலும் அதனை அடக்கிக் கொண்டு அவனின் அருகில் வந்தவள் அவனிடம் தேநீரை நீட்டினாள். அப்போது அவள் நீட்டிய தேநீர் குவளையில் தன் கையில் இருந்த மதுவை ஊற்றினான். அதனை கண்டு லட்சுமி கோபமடைந்த போது அவளின் முறைப்பு அவனுக்கு கோபத்தை தூண்ட அவளின் கையில் இருந்த தேநீர் குவளை எடுத்து அவளின் முகத்தில் வீசினான். சுடுநீர் முகத்தில் பட்டு லட்சுமி கதறிய போது அவளின் கையை பிடித்து படுக்கையில் வீழ்த்தினான் கரண். அவ்வாறு விழுந்தவளின் மேல் பாய்ந்தவனை ஒரே உதியில் தள்ளி விட்டவள் கட்டிலில் இருந்து கீழே இறங்கினாள். அவனின் தள்ளலில் கட்டிலில் இருந்து கீழே விழுந்த கரண் குடிபோதையில் முனகி கொண்டிருக்க துணி ஒன்றினால் தனது முகத்தை துடைத்தாள் லட்சுமி. மெல்ல கண் திறந்து தன்னை பார்த்தவனை நோக்கிய லட்சுமி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொண்ணை ஒழுங்கா வச்சிருக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? மது மாது என்று ஏண்டா இப்படியே கிடக்குறீங்க? கட்டினவள் மனசுல என்ன இருக்கு என்று கூட தெரியாம இருக்கிற நீ எல்லாம் மிருகமடா. உன் கூட வாழறத விட நான் தனியாவே இருந்துட்டு போறேன். மனித உறவில் இருக்கும் மிருகத்தை நோக்கி துப்பிய லட்சுமி நேற்று தன்னோடு எடுத்து வந்திருந்த தனது பையுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.